வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இருபால் மெய்யன்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். ஜூம் வழியாகவும் நேரலையாக மற்றும் சிறிது நேரம் கழித்து யூடியூபிலும் பார்க்கும் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். நம் அனைவருக்கும் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வளர்க, வாழ்க வளமுடன். நம் வாழ்வின் அகமும் புறமும் வளர்ச்சியும் மலர்ச்சியும் ஏற்படட்டும். வெற்றி பாதை 2026 என்கிற தலைப்பில் தினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்தை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று 12வது நாள், மாட்டுப்பொங்கல் தினம். இன்றைய தினத்தில் உழவுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அந்த எருது, காளை மாடு அப்படின்னு சொல்லுவோம். காளை மாட்டிற்கும் பசுமாட்டிற்கும் நன்றி தெரிவிக்கும் ஒரு அற்புதமான நாள். அதைத்தான் நாம் மாட்டுப்பொங்கலாக கொண்டாடி வருகிறோம். பொங்கல் அப்படிங்கிறாலே அது நன்றி உணர்வை தெரிவிக்கும் ஒரு அற்புதமான ஒரு பண்டிகை. இயற்கைக்கு நன்றி, இறைவனுக்கு நன்றி, இந்த பூமி தாய்க்கு நன்றி, மேலே இருந்து சக்தி தரக்கூடிய அந்த சூரியனுக்கு நன்றி. இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றி தெரிவிச்சுட்டே இருக்கோம். நம்ம கொஞ்சமா விதை நெல்லை எடுத்து போடுறோம் ஆனா அந்த நிலம் என்ன பண்ணுது, மூட்டை மூட்டையா நமக்கு நெல்லை அள்ளி கொடுக்குது, நெல்மணிகளை. ஸோ அந்த வகையில நிலத்திற்கு நன்றி தெரிவிக்கிறோம். இப்படி ஒவ்வொன்றிற்கும், பஞ்சபூதத்திற்கும் நம்ம நன்றி தெரிவிக்கும் ஒரு அற்புதமான விஷயம். ஸோ பஞ்சபூதங்கள் தான், வெளியில இருக்கிற அந்த பஞ்சபூதங்கள் தான் நம்ம உடம்புலையும் பஞ்சபூதங்களா இருக்கு. அண்டத்தில் இருப்பது தான் இந்த பிண்டத்திலும் இருக்கிறது. காந்த தத்துவத்தை உணர்ந்து கொள்வோம். வெளியே இருப்பது வான்காந்தம், உள்ளே நம் ஜீவனுக்கு உள்ளே, நம் உடம்பிற்குள்ளே ஓடிக்கொண்டிருப்பது ஜீவகாந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அண்டத்தில் இருப்பது தான் இந்த பிண்டத்திலும் இருக்கிறது. எல்லா பிண்டத்திலும் இதே விஷயம்தான் இருக்கிறது. எல்லா உயிர்களும் சமம். அந்த பிரம்மத்தை உணர்ந்து கொள்வோம், அந்த பிரம்ம ஞானத்தையும் தெரிந்து கொள்வோம். ஸோ அந்த வகையில் நன்றி தெரிவிக்கும் நாளாக கொண்டாடப்படக்கூடிய இந்த மாற்றுப்பொங்கல் தினத்தன்று சில நல்ல கருத்துக்களை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்வோம். கோபாஸ்ட் நிறுவனத்தின் தலைவர் திரு ஆர் கோபிநாத் ஐயா அவர்கள் தினமும் காலையில ஆங்கிலத்திலும் தமிழிலும் நல்ல கருத்துக்களை நமக்கு பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பல வருடங்களாக தொடர்ந்து இதை அவர்கள் செய்து வருகிறார்கள். முதலில் ஆரம்பிக்கும் போது ஆங்கிலத்தில் எழுத ஆரம்பித்த அவர் இப்பொழுது மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க ஒரு சில வருடங்களாக தமிழிலும் சேர்த்து எழுதி வருகிறார்கள். அவங்களே டிரான்ஸ்லேட் பண்ணி நமக்கு அதை தர்றாங்க. டெய்லி இங்கிலீஷ் கோட், தமிழ் கோட் ரெண்டுமே வருது. ஸோ அதில் நேற்று 15ஆம் தேதியும் இன்று 16ஆம் தேதியும் இந்த 2 நாட்களிலும் வந்த கருத்துக்களை இப்பொழுது பார்ப்போம். நேற்று 15ஆம் தேதி ஜனவரி 15, 2026. சிறந்த மனிதர்கள் எப்பொழுதும் அச்சத்திற்கு பதிலாக மன உறுதியை தேர்ந்தெடுப்பார்கள். கவலைக்கு பதிலாக நம்பிக்கையை தேர்ந்தெடுப்பார்கள். செல்வத்திற்கு பதிலாக உறவுகளை தேர்ந்தெடுப்பார்கள். அக்கறையின்மைக்கு பதிலாக லட்சியத்தை தேர்ந்தெடுப்பார்கள். Great people choose determination over despair, faith over worry, relationships over richness, and ambition over apathy. அதே போல 16ஆம் தேதியான இன்று, அதிகமாக சிந்திப்பதும் அதனால் தேவையில்லாமல் கவலைப்படுவதும் நமக்கு இறைவனால் வழங்கப்பட்ட கற்பனை ஆற்றலை மிகவும் தவறாக பயன்படுத்துவதற்கு சமம். கற்பனையின் சரியான பயன்பாடு என்பது நம்பிக்கைகளை வளர்ப்பதே ஆகும். ஓவர் திங்கிங் அண்ட் worrying constitute a gross misuse of the power of imagination gifted to us. Correct use of imagination is to cultivate hopes. நம்பிக்கையை வளர்ப்பதே கற்பனையின் சரியான பயன்பாடாகும். அந்த கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வரமாகிய பவர் ஆஃப் இமேஜினேஷன், அதை நாம சரியான வகையில் உபயோகப்படுத்தணும். அது நம்பிக்கையை வளப்படுத்தக்கூடிய, நம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய வகையில் நம்ம அதை பயன்படுத்தணும். ஸோ அதை நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. எந்த வகையில் நம்ம அதை மிஸ்யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் வாழ்க்கையில் இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஓவராக திங்க் பண்ணுறோம். ஃப்யூச்சர் எப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ அப்படின்னு ரொம்ப பயந்து போய் ஓவராக திங்க் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா நம்ம வருத்தப்படுகிறோம், தேவையில்லாமல் கவலைப்படுகிறோம்.
கவலை ஒழித்தல் அப்படிங்கிற ஒரு தலைப்பையே தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வைத்திருக்கிறார்கள். நம்ம வந்து எதுக்கெல்லாம் கவலைப்படணும், எதுக்கு கவலைப்படக்கூடாது, கவலை ஏன் வருகிறது ஒரு மனிதனுக்கு, அந்த கவலையை எப்படி நம்ம வந்து தவிர்க்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய கருத்துக்களை அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ தேவையில்லாமல் இனிமே என்ன நடக்க போகுது, ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறத பத்தி கவலைப்படாமல், இன்னைக்கு நம்ம கையில ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இன்று ஒரு நாள் நமக்கு இறைவனால் ஒரு கிஃப்டாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை நம்ம தூங்கி ஏஞ்சி உட்கார்ந்து ரெடியா நம்ம ஒர்க்கை செஞ்சுட்டு இருக்கோம். பட் நிறைய பேரால இன்னைக்கு தூங்கி எழ முடியவில்லை. தூக்கத்திலேயே பாதி பேருக்கு சில பேருக்கு அவங்களுடைய உயிர் இதாயிருக்கு. ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து நமக்கு ஒரு gift தான் அது. அந்த ஒவ்வொரு நாளுக்கும் காலையில நன்றி சொல்லி, நம்ம பெற்றோருக்கு நன்றி சொல்லி, நாம் இந்த பூமியில் வர காரணமாக இருந்த பெற்றோருக்கு நன்றி சொல்லி, நம்முடைய வாழ்க்கை துணைக்கு நன்றி சொல்லி, நம் இருவரின் அன்பின் அடையாளமாக பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நன்றி சொல்லி, நாம் வேலை செய்யும் நிறுவனம், நம்மோடு இணைந்து பணிபுரியும் அன்பர்கள், இப்படி பல பேருக்கு நம்ம நன்றி தெரிவித்துக் கொண்டு நம்ம ஒவ்வொரு நாளையும் நம்ம தொடங்கணும்னா சூப்பரா இருக்கும். அண்ட் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன இலக்கை நோக்கி பயணிக்கிறோமோ அந்த இலக்குகளை மீண்டும் ஒரு முறை நமக்கு நாமே நினைவுபடுத்திக் கொண்டு, அந்த இலக்குகள் என்ன என்பதை ஒரு நோட்புக்ல நம்ம ஜேர்னல்ல ஒரு தடவை அந்த இலக்குகளை எழுதிவிட்டு, அதை ஒரு தடவை நல்லா நம்மளே படிச்சு வாய் விட்டு படிச்சு, அது நம்மளே நம்ம குரலால நம்ம காதால அந்த குரலை கேட்டு, ஒரு விஷுவல், ஆடியோ, கினஸ்தட்டிக் அண்ட் ஸ்பிரிச்சுவல் என்கிற வகையில அந்த கண்களை மூடி அந்த அப்படியே அகக்காட்சியாக அந்த கோல்ஸ்லாம் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அப்ப அன்னைக்கு எப்படி இருக்கும், அன்னைக்கு அந்த வெற்றி கொண்டாட்டம் எப்படி இருக்கும், அன்னைக்கு நம்ம மனநிலை எப்படி இருக்கும், அன்னைக்கு யாரெல்லாம் நம்மளை கூப்பிட்டு பாராட்டுவாங்க அப்படிங்கிறது அத்தனையுமே கண்களை மூடி ஸ்பிரிச்சுவலா நம்ம அப்படியே நம்ம வந்து கற்பனையா நினைச்சு பார்க்கணும். ஸோ விஷுவல், ஆடியோ, கினஸ்தட்டிக் அண்ட் ஸ்பிரிச்சுவல், VAKS அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாடலை. ஸோ கண்களால் பார்க்குறோம் நம்ம, கா காதால் அந்த விஷயத்தை கேட்குறோம், விஷுவல், ஆடியோ, அடுத்தது கினஸ்தட்டிக், நம்ம கைகளால் கால்களால் நம்ம செய்து பார்க்கிறோம், அதை எழுதி பார்க்கிறோம், விஷுவல், ஆடியோ, கினஸ்தட்டிக், கடைசியாக அதை கண்களை மூடி நம்ம அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறோம். இதை வந்து கிரியேட்டிவ் விஷுவலைசேஷனும் நம்ம சொல்லலாம். நம்ம எதிர்காலத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், எந்த மாதிரி வெற்றியை அடையணும், எந்த மாதிரி இலக்கை நாம் அடையணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த மனசுல அப்படியே நினைச்சு அது நிறைவேறி விட்டது, அந்த கனவு நிறைவேறி விட்டது, அந்த கோல் நிறைவேறி விட்டது அப்படிங்கிற அந்த ஒரு பூரிப்போட அன்னைக்கு நம்ம மனநிலை எப்படி இருக்கும், அன்னைக்கு யாரெல்லாம் நம்மளை வந்து பாராட்டுவாங்க, அன்னைக்கு அந்த பாராட்டு விழா எப்படி நடக்கும், எந்த இடத்துல நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணி, நம்மோட அன்னைக்கு யார் யாரெல்லாம் பாராட்டு பெறுவார்கள், நம் நண்பர்கள் யார் யாருக்கெல்லாம் அந்த பாராட்டு அன்னைக்கு கிடைக்கும் அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம விஷுவலைஸ் பண்ணி, அந்த விஷுவலைசேஷனோட நம்ம வந்து நாளை தொடங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் அந்த இலக்கை நோக்கி நாம் செல்வதற்கு இன்னைக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும்தான் நம்ம செய்வோம். ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் அந்த இலக்கை நமக்கு நாமே ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிக்கிறதுனால, திரும்ப திரும்ப அந்த இலக்கை நினைத்து அதை விஷுவலைஸ் பண்ணி அதை மைண்ட்ல கொண்டு வர்றதுனால என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்முடைய எண்ணம், சொல், செயல் இவை மூன்றும் என்றும் எப்பொழுதும் நம் இலக்கை நோக்கி மட்டுமே இருக்கும். நம் இலக்கை அடைவதற்கு என்ன செய்தால் இதெல்லாம் செய்ய முடியுமோ, இதையெல்லாம் அடைய முடியுமோ, எதையெல்லாம் பற்றி பேசினால் அந்த இலக்கை நாம் அடைய முடியுமோ, எதையெல்லாம் பற்றி நாம் நினைத்தால் அந்த இலக்கை அடைய முடியுமோ, அதை பற்றி மட்டுமே தான் நாம் சிந்தித்துக் கொண்டிருப்போம், அதை பற்றி தான் நாம் சொல்லிக் கொண்டிருப்போம், அதை பற்றி மட்டும்தான் நாம் செயல்பட்டு கொண்டிருப்போம். ஸோ அந்த எண்ணம், சொல், செயல் இவை மூன்றின் மீதும் நமக்கு ஒரு அதிகாரம் இருக்க வேண்டும். அது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். அது நாம் அடைய வேண்டிய அந்த இலக்குகளை பற்றி மட்டுமே இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் அந்த இலக்கை நோக்கி நாம் செல்ல முடியும். அண்ட் அந்த இலக்கை ஃபியூச்சர்ல வரக்கூடிய அந்த இலக்கை என்னைக்கு நம்ம போய் அச்சீவ் பண்ண போறோமோ, அந்த எதிர்காலத்தில் நம்ம அச்சீவ் பண்ணக்கூடிய அந்த இலக்கை அடைவதற்கு இன்னைக்கு நான் என்ன செய்ய முடியும், ஏன்னா இன்னைக்கு எனக்கு கிஃப்டா கடவுள்கிட்ட இருந்து வந்துருச்சு, இன்னைக்கு ஒரு நாள் கிடைச்சிருச்சு அந்த இலக்கை அடைவதற்கு. அப்போ இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதற்குண்டான அந்த வேலை பட்டியல் அது நமக்கு தயாராக இருக்கணும். இன்ஃபேக்ட் அந்த வேலை பட்டியல் ஒரு நாள் முன்பாகவே முழுக்க தயாராக இருக்கணும். ஏற்கனவே நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சிருப்போம் ஆல்ரெடி. அந்த அப்பாயின்மெண்ட்ல இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க போகிறோம், என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறத நம்மளே விஷுவலைஸ் பண்ணிக்கணும். போறதுக்கு முன்னாடியே நம்ம விஷுவலைஸ் பண்ணி அவர்கிட்ட இந்த இந்த விஷயங்கள்லாம் நம்ம சொல்லணும். அவர்கிட்ட
கிட்ட இந்தந்த விஷயங்கள்லாம் நம்ம முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி நம்ம ஒரு சில ப்ரீ பிளான்டு ஒர்க்கெல்லாம் நம்ம பண்ணியிருப்போம். அவங்கள பத்தின சில விஷயங்கள்லாம் தகவல்கள் சேகரிச்சிருப்போம். அதையும் தாண்டி இன்னும் வேறு என்ன கருத்துக்கள் நம்ம அவங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். அண்ட் அவங்களுடைய சூழ்நிலை இப்ப என்ன இருக்கு, அத நம்ம அனலைஸ் பண்ணி அவங்களுடைய நீட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொண்டு, புரிந்து கொண்டு, அந்த நீட்ஸ ஃபுல்ஃபில் பண்ற மாரி, அவங்களுடைய அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில நம்ம ப்ராடக்ட்ஸ அசெம்பிள் பண்ணி அவங்களுக்கு குடுக்கும்போது, அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் என்னவோ, அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனா நம்ம குடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு சேல் உருவாகிறது. அந்த இடத்துல ஒரு ஹேப்பி சேல் நடக்குது. கஸ்டமர் இஸ் வெரி ஹேப்பி. ப்ராஸ்பெக்ட் வந்து கஸ்டமரா மாறி அவங்க ஹேப்பியா ஆறாங்க. ஏன்னா, அவங்களுக்கு உண்டான தேவையை நாம் உணர்ந்து கொண்டு, அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில காம்பினேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் காம்பினேஷனா கொண்டு வந்து அந்த பெயின் பாயிண்ட்ட அவங்களுடைய அந்த ப்ராப்ளத்துக்கான அந்த சொல்யூஷன நம்ம குடுக்கும்போது, தே ஆர் ரியலி வெரி ஹேப்பி. தே வில் பிகம் அ வெரி ஹேப்பி கஸ்டமர். அண்ட் ஒன்ஸ் ஒரு கஸ்டமர் ஹேப்பி ஆயிட்டாங்க அப்படின்னாலே, நம்ம நம்ம வந்து அவங்கள்ட்ட எதையோ கொண்டு போய் திணிச்சு, நமக்கு ஒரு சேல் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக எதையோ கொண்டு போய் அவங்களுக்கு திணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம, அவங்களுடைய ப்ராப்ளத்த நம்ம சால்வ் பண்றோம் அப்படிங்கிறத அவங்க உணரும்போது, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க நம்மளுடைய பிராண்ட் அம்பாசிடராவே மாறுவாங்க. நம்ம அவங்களுக்கு கரெக்ட்டான சொல்யூஷன் குடுத்து, அந்த சொல்யூஷன் குடுத்தது பிறகு ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸும் ஒரு எக்ஸலன்ட் ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸும் நம்ம தொடர்ந்து கொடுக்கும்போது, அதை பார்த்து பூரித்து போய் அந்த மனநிலையில, அந்த மகிழ்ச்சியான சூழ்நிலையில அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு கிடைத்த இந்த நல்ல விஷயம், நமக்கு கிடைத்த இது போன்ற ஒரு நல்ல அட்வைசர் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். நம் உறவுகளுக்கும், நண்பர்களுக்கும், நம் கூட வேலை செய்யும் அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க நம்மளுடைய பிராண்ட் அம்பாசிடரா மாறி, நமக்காக அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. நம்மை பற்றி அவர்களுடைய சர்க்கிள்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க. நமக்கு ஒரு நல்ல ரெஃபரல்ஸும் குடுப்பாங்க. ஸோ நம்ம கேட்காமலேயே நமக்கு ரெஃபரல்ஸ் வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இருக்கு. நம்ம அவங்களுடைய தேவைகளை உணர்ந்து, அந்த தேவைக்கு ஏற்ற சொல்யூஷன நம்ம குடுத்து, அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த ஆஃப்டர் சேல் சர்வீஸையும் எக்ஸலன்ட்டா நம்ம செய்யும்போது, கஸ்டமர் வந்து கஸ்டமர் டிலைட் அப்படிங்கிற அந்த ஒரு லெவலுக்கு போயிடுவாங்க. DELIGHT டிலைட் அப்படிங்கிற அந்த லெவலுக்கு அவங்க போகும்போது, ஆட்டோமேட்டிக்கா அவங்களே நம்முடைய பிராண்ட் அம்பாசிடரா மாறி, நமக்காக நம்முடைய நாம கொடுக்கக்கூடிய அந்த சேவைகளை பற்றி மற்றவர்களிடம் எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு பிராண்ட் அம்பாசிடராக மாறி நமக்காக உதவி செய்வாங்க. ஸோ அந்த வகையில சிறப்பான வகையில நாம் செயல்படுவோம். ரொம்ப எதிர்காலத்தை பற்றி ஓவர் திங்கிங் பண்ணாம, நம்ம வந்து அ கடவுள் கொடுத்த அந்த இமேஜினேஷன் பவர மிஸ்யூஸ் பண்ணாம நம்ம வாழ்க்கைய வாழ்வோம். ரொம்ப அற்புதமான கிஃப்ட் அது. கரெக்ட் யூஸ் ஆஃப் இமேஜினேஷன் இஸ் டு கல்டிவேட் ஹோப்ஸ். கற்பனையின் சரியான பயன்பாடு என்பது நம்பிக்கையை வளர்ப்பதாக மட்டுமே இருக்க வேண்டும். அதனால வந்து சந்தேகங்களோ, அல்லது அவநம்பிக்கைகளோ, அல்லது ஒரு கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலோ நம்ம வந்து அந்த நம்பிக்கையை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது சொல்லுங்க. நீங்க நெறைய தடவ கேள்விப்பட்டிருப்பீங்களே! நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை. கேட் ஆன் த வால். இப்படியும் நடக்கலாம், அப்படியும் நடக்கலாம், எதுவும் நடக்கலாம், இது நடக்கலாம். திடீர்னு ஏதாவது கொரோனா மாரி ஏதாவது ஒண்ணு வந்திருக்கலாம். 2015ல யாராவது ஐ மீன் 2020ல யாராவது அத எதிர்பார்த்தோமா? அல்லது 2015ல ஒரு மிகப்பெரிய ஃப்ளட் சென்னையை தாக்கும்னு எதிர்பார்த்தோமா? அது மாரி நம்ம என்ன வேணாலும் நடக்கலாம். பட் நம்ம வந்து அத பத்திலாம் யோசிக்காம, அத பத்திலாம் ஓவர் திங்க் பண்ணாம, அத பத்திலாம் கவலைப்படாமல் நமக்கு இன்னைக்கு நாள் கிடைத்திருக்கிறது. இந்த நாளை எப்படி சிறப்பாக நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த நாளுக்கு உண்டான வேலைகளை நாம இலக்குகளை நோக்கி செல்வதற்கான அந்த வேலைகளை மட்டும் நாம் செய்ய வேண்டும். அதற்குரிய சொற்களை நாம் பேச வேண்டும். அதற்குரிய எண்ணங்களை மட்டுமே நாம் எண்ண வேண்டும். ஸோ அந்த வகையில கற்பனையின் சரியான பயன்பாடு என்பது நம்பிக்கையை வளர்ப்பதாக இருக்கும். அந்த நம்பிக்கையை வளர்க்கக்கூடிய வகையிலே நாம திங்க் பண்ணி நம்முடைய வேலைகளை, நம்முடைய செயல்களை, நம்முடைய எண்ணத்தை, எண்ணம், சொல், செயல் இவை 3யும் நம்ம வந்து ரிஃபைன் பண்ணிக்கலாம். அந்த மாரி நம்ம வாழ்க்கை வாழும்போது, வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அந்த வகையில நம்ம நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில அந்த கிரியேட்டிவ் பவர், அந்த இமேஜினேஷன் பவர நம்ம யூஸ் பண்ணுவோம். விஷுவலைஸ் பண்ணுவோம். நமக்கு ஃபியூச்சர்ல என்ன நடக்கணும் அப்படிங்கிறத விஷுவலைஸ் பண்ணி, தினமும் காலை எழுந்தவுடனும், தினமும் அதேபோல படுக்க போகும்போதும், அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நமக்கு அது வந்து ஃபீட் பண்ற மாரி நம்ம இத வந்து நெனைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஒரு ஆல்ஃபா ஸ்டேட்ல இருக்கிற அந்த நேரத்தில நம்ம வந்து
அந்த எதிர்காலத்தை பற்றி அந்த விஷுவலைசேஷனை நம்ம பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் அது மட்டும்தான் போய் தங்கும். அதற்குரிய எண்ணங்கள், அதற்குரிய சொற்கள், அதற்குரிய செயல்கள் மட்டுமே வரக்கூடிய வகையில் அது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நாம் தூங்கிட்டு இருந்தால் கூட அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் உள்ளுக்குள்ளே ஒர்க் ஆகிட்டே இருக்கும். நம்ம தூங்கி எழுந்தவுடன் அந்த ஃபியூச்சர் இலக்குகளை நாம் அடைவதற்கு இன்னைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற வகையில் அது நம்மை உந்தி தள்ளும், அது நம்மை புஷ் பண்ணும். ஸோ அந்த வகையில் நம்ம இந்த கிரியேட்டிவ் விஷுவலைசேஷனையும் இந்த இமேஜினேஷன் பவரை ரொம்ப சிறப்பாக யூஸ் பண்ணுவோம். ஒரு சார்ட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணலாம். நல்ல பெரிய சார்ட். ஆல்ரெடி இதை நம்ம பேசியிருக்கோம், இதை நம்ம பண்ணியிருக்கோம். நிறைய பேர் ஆல்ரெடி வச்சுருக்கீங்க. இன்ஃபேக்ட் நம்முடைய நண்பர்கள் சில பேர்லாம் வந்து டெய்லி வந்து இதை வாட்ஸ்அப்பில் போஸ்டாகவே வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. அதில் நம் வாழ்வின் முக்கியமான ஒரு 7 7 தலைப்புகளில் நம்ம என்னென்ன வாழ்க்கையில் அடைய விரும்புகிறோம் அப்படிங்கிறது. ஸோ அதில் வந்து பர்சனல் இருக்கும், அதில் வந்து ஃபினான்ஷியல் இருக்கும், அதில் வந்து ப்ரொஃபஷனல் இது இருக்கும், ஸ்பிரிச்சுவலாக நம்ம எந்த அளவுக்கு வளரணும்னு நினைக்கிறோம், நம்மளுடைய வாழ்வின் ஒவ்வொரு துறையிலும் உள்ள அந்த இலக்குகளை எல்லாம் நம்ம அதில் மென்ஷன் பண்ணி அந்த இலக்குகளுக்காக அந்த இலக்குகளை நம்ம அடையும் போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விஷுவலைஸ் பண்ணி பிக்சர்ஸாக ஒரு ஃபோட்டோகிராஃப்ஸாக நம்ம ரெடி பண்ணி ஒரு கம்ப்ளீட் கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் சார்ட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம். அந்த சார்ட்டை தினமும் பார்க்க 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 என்ன ஆகும் அப்படின்னா, அதுதான் நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் ஸ்டோர் ஆகும். நம்ம காலையில் தூங்கி எழுந்த உடனே நம்முடைய வேலைகளை நம்ம கான்ஷியஸாக செய்யும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால அது சம்மந்தப்பட்ட நபர்களை நோக்கி நம்ம வந்து அது தள்ளும். அது சம்மந்தப்பட்ட எண்ணங்கள், அது சம்மந்தப்பட்ட சொற்கள், அது சம்மந்தப்பட்ட செயல்களை மட்டும்தான் நம்ம செய்வோம். அது சம்மந்தப்பட்ட அந்த இலக்குகளை அடைவதற்கு நம்ம இன்னைக்கு யாரை சந்திக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம இந்த பிரபஞ்சமே, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே நமக்காக அது உழைக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, மற்றவர்களுடைய ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன்ஸை நம்ம கொடுக்கும்போது, அப்போ இந்த பிரபஞ்சம் இவர் ஒரு நல்ல செயலை செய்கிறார், இவர் மற்றவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்கிறார், மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் இவருக்கு நாம நிறைய நன்மை செய்யணும் அப்படின்ட்டு ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்சமே நமக்கு நிறைய வளங்களை அள்ளி அள்ளி தரும். ஸோ அந்த வகையில் இந்த 2026ஆம் ஆண்டு இன்பம் தரும் ஆண்டாக, ஏற்றம் தரும் ஆண்டாக, செல்வச் செழுமை அள்ளி தரும் ஆண்டாக, அள்ளி அள்ளி தரும் ஒரு ஆண்டாக, சிறப்பான ஆண்டாக அமைய எல்லாம் வல்ல அந்த இறைவனை வேண்டுகிறோம், வாழ்த்துகிறோம். நம்ம இந்த இமேஜினேஷன் பவர், இந்த கிரியேட்டிவ் திங்கிங் அண்ட் விஷுவலைசேஷன் பவரை நல்ல முறையில் நம்பிக்கை தரக்கூடிய வகையில் நம்ம அதை பயன்படுத்துவோம். இந்த அற்புதமான நல்ல கருத்துக்களை தினமும் தொடர்ந்து எழுதி வாட்ஸ்அப் மூலமாக நமக்கு அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய திரு ஆர் கோபிநாத் ஐயா அவர்களையும், திருமதி ராஜலட்சுமி கோபிநாத் ஐயா அம்மா அவங்களுக்கும் நம்முடைய நன்றியை இந்த நேரத்தில் நாம் தெரிவித்துக் கொள்வோம். கோபாஸ் நிறுவனத்திற்கும், நிறுவனத்தில் வேலை செய்யும் அன்பர்கள் அனைவருக்கும், நம்ம இந்த கருத்துக்களை தொடர்ந்து நமக்கு அளித்துக் கொண்டிருக்கும் அவர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க. அவர்கள் அனைவருக்கும் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. இந்த கருத்துக்களை நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்துவோம். நம்முடைய வெற்றி பாதையை உருவாக்குவோம். ஒவ்வொரு நாளும் செதுக்குவோம். அப்படி ஒவ்வொரு நாளும் செதுக்கி செதுக்கி நம்முடைய வாழ்க்கையின் அந்த வெற்றி பாதையை, அதற்குண்டான அந்த படிக்கற்கள், அதை வந்து அந்த ஒவ்வொரு படிக்கற்களையும் நம்ம தடைக்கற்கள் எல்லாவற்றையும் படிக்கற்களாக மாற்றி நம்முடைய வெற்றி பாதையை உருவாக்குவோம். அந்த வெற்றி பாதையில் சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறுவோம். சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறுவோம். மீண்டும் நாளைய நிகழ்வில் வேறொரு கருத்தோடு நாம் சந்திப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் வீரா 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 வீரா. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோவை அனுப்பி வைங்க. எல்லாருக்கும் பயன்படக்கூடிய வகையில் நல்ல கருத்துக்களை நாம் தொடர்ந்து தினமும் பார்ப்போம். அதை செயல்படுத்துவோம். மெயினாக வந்து புத்தி கொள்முதல் என்கிற மாதிரி அதை அப்படியே எல்லாத்தையும் வாங்கி 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 உள்ள ஸ்டோர் பண்ணி வைக்காம அதை எல்லாவற்றையும் நாம் செயல்படுத்துவோம். இங்கே வந்து இது வந்து ஜஸ்ட் ஸ்டோரேஜ் பாயிண்ட் மட்டும் கிடையாது. அதை வந்து செயல்படுத்துவதற்கு தேவையான அந்த விஷயங்களை நம்ம செய்வோம். ஸோ நம்முடைய எண்ணம், நம்முடைய சொல், நம்முடைய செயல் இவை அனைத்தும் என்றும் எப்பொழுதும் நம் இலக்குகளை நோக்கி மட்டுமே இருக்கட்டும். அந்த இலக்குகள் மிகப்பெரிய இலக்குகளாக மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலே, மக்களின் ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன்ஸ் கொடுக்கக்கூடிய வகையில் சிறப்பான ஒரு வேலையை, சிறப்பான ஒரு தொழிலை நாம் செய்து மக்களுக்கு தேவையானவற்றை கொடுத்து நம் வாழ்வில் நமக்கு தேவையானதை நாம் பிரபஞ்சத்திடமிருந்து பெற்றுக்கொள்வோம். பிரபஞ்சம் அள்ளி அள்ளி தர காத்துட்டு இருக்கு, கொடுத்துட்டு இருக்கு. நாம அதை சரியாக பயன்படுத்திக் கொள்வோம்.
மற்றவர்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில நம்முடைய எண்ணம், சொல், செயல் இவை மூன்றையும் நம்ம அந்த வகையில நம்ம செலுத்தும் போது, அந்த அந்த நோக்கி அதை நோக்கி அந்த பாதையில நம்ம செல்லும் போது இந்த பிரபஞ்சம் நமக்காக அள்ளி அள்ளி கொடுக்கும். பிரபஞ்ச விதிகள், பிரபஞ்ச லாஸ், ரூல்ஸ் அண்ட் லாஸ் ஆஃப் யூனிவர்ஸ் இதையெல்லாம் பற்றி இன்னும் மேலும் நிறைய கருத்துக்களை நாம் நாளைய நிகழ்வில் சந்திப்போம். நாளை நிகழ்வில் பார்ப்போம். ஸோ நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள், போட்டி, பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை, கடன், வறுமை, கலங்கங்கள் மறையட்டும். நல வாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சூப்பரான வாழ்க்கையை வாழ்வோம், அருமையான வாழ்க்கையை வாழ்வோம். 2026ஆம் ஆண்டு இன்பம் தரும் ஆண்டாக, ஏற்றம் தரும் ஆண்டாக, செல்வச் செழுமையை அள்ளித்தரும் ஆண்டாக, சிறப்பான ஆண்டாக அமைய எல்லாம் வல்ல அந்த இறை நமக்கு எப்பொழுதும் துணை நிற்கட்டும். வாழ்க வளர்க, வாழ்க வளமுடன்.